வாரம் மைத்ரீம் பஜித நிகழ்ச்சியில தியாகராஜ சுவாமியோட மியூசிக்கல் எக்ஸலன்ஸை பத்தியும் அவரோட இசையில அடங்கி இருக்கிற பல அரிய விஷயங்களை பத்தியும் நம்ம கிட்ட பேச போறாங்க சங்கீத கலாநிதி திருமதி ஆர் வேதவல்லி. ராம கோதண்ட ராம ராம கல்யாண ராம 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 ராம சீதாபதி ராம நீவே கதி ராம சீதாபதி ராம நீவே கதி ராம நீக்கு ம்ரோகிதி ராம நீ ஜெய கீதி ராம கோதண்ட ராம ராம கல்யாண ராம ராம வீராஜ ராஜ ராம முகஜித ராஜ ராம ராஜ ராம முகஜித ராஜ ராம வீராஜ ராஜ ராம முகஜித ராஜ ராம பக்த சமாஜ ராம ஸ்ரீ தியாகராஜ ராம வீராஜ ராஜ ராம முகஜித ராஜ ராம பக்த சமாஜ ரக்ஷித தியாகராஜ ராம கோதண்ட ராம ராம கல்யாண ராம. இது பஜனை சம்பிரதாயத்தில் பாடுவா, தாளத்தை போட்டு பாடினா அவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம், எல்லாத்துலேயுமே ராமா ராமா ராமான்னு ஆரம்பிக்கும். ராமா நீ குமுருக்குத்தி ராமா நீ சித்தி ராமா நீக்கெவரு ஜோடு, உனக்கு யார் ஜோடி, உன்னோட யாருமே ராமா நாத்தோ மாட்டாடு, ராமா நீ என்கிட்ட கொஞ்சம் பேசு. ராமா 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 ராமான்னு கூப்பிட்டு நிறைய சமாச்சாரம் சொல்கிறார் இவர். ராமா நீ கொக்க மாட்ட, ராமா நீ பாட்டே பாட்ட, நான் கொக்க மூட்டை, உனக்கு ஒரு வார்த்தைங்கிறது எனக்கு ஒரு மூட்டை, உன்னுடைய பாட்டு தான் பாட்டு. இந்த மாதிரி ஒன்னொன்னையும் அந்த ராமரை கூட்ட அவர் சொல்கிறது இருக்கே, நிஜமாக அவருக்கு ஒரு பக்தியாக இருக்கிறவாளாக இருந்தால் அதுக்குள்ளே போயிடுவா, மற்றவாளாக இருந்தாக்கா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிற மாதிரி பைத்தியம்னு சொல்லுவாள். எனக்கு ஒரு டவுட், இந்த திவ்ய நாமத்துக்கும் உற்சவ சம்பிரதாயத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு நல்ல கேள்விதான் அது. உற்சவ சம்பிரதாயம்ங்கிறது அந்த காலத்தில் நித்தியோத்சவ பద్ధத்தின்னு ஒன்று இருந்தது. அதாவது எவ்ரி டே பூஜை கார்த்தால மேலுக்குழுப்புன்னா எழுப்புறது. இப்போ வெங்கடேச சுப்பிரபாத்தம்னு பாடுறா இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சுப்பிரபாத்தம் எழுப்பி அவளுக்கு அபிஷேகம் பண்ணி அவளுக்கு அலங்காரம் பண்ணி பூவால் அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு பாட வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் பாடி அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணி நைவேத்தியத்துக்கு அப்புறம் அவளை கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணி லாலி ஊஞ்சல் பண்ணி அதுக்கப்புறம் பவ்வளிம்பூ பாடி அவளை படுக்க வச்சுட்டு தூங்க பண்ணுற வரைக்கும் நித்தியோத்சவ பద్ధத்தின்னு சொல்லுவாள். இதை அப்படியே ஒன்னொன்னையும் டெபிக்ட் பண்ணுறது தான் உற்சவ சம்பிரதாயம். இந்த திவ்ய நாமங்கிறது எப்போ வேணால் பாடலாம், பஜனைக்கு பாடுறது. இப்போ உற்சவ சம்பிரதாயத்துலன்னா நீங்கள் எதுக்காக பாடுறீங்கன்னா லாலின்னா லாலி அப்படின்னே வரும். லாலி யோகவே ராமா லாலி யோகவே, அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்களோ அந்த வார்த்தை இதில் வரும். பவ்வளிம்பூ அவரை படுக்க வைக்க போகிறோன்னா அந்த பவ்வளிம்பூன்னே வரும். அதில் நீ படுத்துக்கோ, நான் மல்லிப்பூவால் உனக்கு படுக்க பண்ணியிருக்கேன், நான் பட்டு துணியால் உனக்கு படுக்க பண்ணியிருக்கேன், நீ இதை படுத்தும் தூங்கு அப்படின்னு இதெல்லாம் அதிலே வரும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுனுடைய இது அதில் இருக்கும். இது மாதிரி பூலபான்பு மீத பாக அதே தான், பூலபான்பு மீத பாக அது ஆகிரியில் இருக்கு. பூலபான்பு மீதவாக பூன பௌவலிம் சூ, நான் பூலபான்பு போட்டிருக்கேன், பூவுனால உனக்கு படுக்க போட்டிருக்கேன், பூர்ணா நீ படுத்தும் தூங்கு. அதான் இது. அதாவது அந்த அந்த உற்சவம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அந்த கீர்த்தனத்தில் வந்துடும். அதே போல் அந்த சீதா கல்யாண வைபோகம். ஆமாம், அதுவும் அதுதான். முதல்ல ஹெச்சரிக்காலேருந்து ஆரம்பிக்கும். அது ஹெச்சரிக்கைகாராரா
ஓ நீ வான்னு அவரை கூட்டுண்டு வந்து உக்காத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா உபச்சாரங்களும் ஆரம்பிச்சு நகுமோ மூகலவாயானி. நாம நோகருணி. ஆமா, அதே மாதிரி இன்னொரு 2 நலங்கு இருக்கு. நவரோஜில் ஒன்று இருக்கு. நாபாலி ஸ்ரீராமாய பூபாலக சோமா. கபாட. அதுல பாதம் ஈவனே உன்னுடைய பாதத்தை கொடுன்னே வரும் இந்த பாட்டுல. ஸோ இதெல்லாமே உற்சவ சம்பிரதாயத்தில் இதெல்லாம் உற்சவ சம்பிரதாயத்தை சேர்ந்தது. பவ்வளிம்பு வரைக்கும் வரும். பவ்வளிம்புக்கு அப்புறம் இந்த சம்பிரதாயத்தில் இன்னொரு பெரிய விசேஷம் என்ன பார்க்கணுன்னா, தூங்க பண்ணிட்டு அப்படியே முடிக்க மாட்டா. பகவான் தூங்கிட்டார்னா நம்மளாம் எங்கே போகிறது? அதனால மேலுக்கொழுப்பு பாடிட்டு தான் முடிப்பா உற்சவ சம்பிரதாயத்தை. எழுப்பி விட்டுட்டு தான் பண்ணுவா. நாங்கள்லாம் தூங்க போகிறோம், நீ எழுந்துக்கோ, அவ்வளோதான். தூங்க பண்ணுறதுங்கிறது உபச்சாரம். நீ தூங்கினா நாங்கள்லாம் வாழ முடியாதுப்பாங்கிறது நம்ம சம்பிரதாயம். அதனால் அவன் ஞான நிதிரையில் இருந்தால் கூட அவரை எழுப்பி விட்டுட்டு பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயம். அதனால் மேலுக்கொழுப்பு பாடிட்டு தான் மேலுக்கோவைய மம்மேலுக்கோ ராமா மேலுக்கோ மேலுக்கோ வையா மம்மேலுக்கோ ராமா. அதுதான் கடைசியில் பாடுவாளா? அதுதான் கடைசியில் பாடுவா. அது இல்லாத முடிக்க மாட்டா சம்பிரதாயத்தில். அது பவுலியில். பவுலியில் சௌராஷ்டிரத்தில் கூட ஒன்று இருக்குது. ஓ அப்படியா? ஸோ இதே மாதிரி இப்போது அவருடைய கிருதிகளில் இப்போது உற்சவ சம்பிரதாயம் இருக்குது, திவ்ய நாமங்கள் இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது குத்து கிருதிகள் நம்ம போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். ஆமாம். இதை தவிர ஆப்பராஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமாம், 2 ஆப்பரா. ஒன்று வந்து நௌகா சரித்திரம், ஒன்று பிரகலாத பக்த விஜயம். இந்த பிரகலாத பக்த விஜயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தெரியுமா? பிரகலாத பக்த விஜயத்தில் ஹிரண்யனே கிடையாது, ஹிரண்ய வதமும் கிடையாது. ஆமாம், அப்படி ஒரு பிரகலாத பக்த விஜயம். அது என்னன்னாக்கா பிரகலாத பக்த விஜயம்தான். பிரகலாதனுடைய பக்தி தான் அங்கே பிரதானம். ஏன்னா இவர் பக்திக்கு தான் பிராதானியம் கொடுத்துருக்கார். பக்திக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ, நீ என்னெல்லாம் பண்ணினா உன்னை பக்தி மார்க்கத்தில் போகலாமோ, அப்படி பக்தி மார்க்கம் போன உடனே உனக்கு எப்படி மோட்சம் கிட்டுமோ அதுக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரே தவிர இவர் எனக்கு மற்ற கதையெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்வார். அந்த பிரகலாதன் அங்கே இதுக்கு மேலேருந்து கீழே இதுக்குள்ளே சமுதிரத்துக்குள்ளே தள்ளி விட்டாலும் அங்கேயும் அவன் ராமரை பற்றி பாடுவான், நீ எதிர்க்கவான்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட பாட்டு இது பூரா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேய நாடகம். கதையெல்லாம் வரும். நான் தான் சொல்லேன், அதில் ஹிரண்யனே இல்லாத ஒரு கதை. அவரும் பிரகலாதனும் ராமரை பற்றி தான் பாடுவார். ஆமாம், மொத்தமாக பாடு. ராமனோ சில சமயம் ஹரின்னு எல்லாமே வந்தா கூட பிரகலாதன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டான், அவன் கஷ்டப்பட்டுச்சே அவன் எப்படி பகவானை பாடினான் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருமே தவிர அவர் வந்தார், தூணு பொழந்தது, அவர் வந்தார், ஹிரண்யவதம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லை. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம். நௌகா சரித்திரமோ? நௌகா சரித்திரம் அது இந்த கோபிகைகளுடைய பக்தியை பற்றி. அதுதான் நான் சொன்னேன், இவர் ராமர் தாங்கிறது இல்லை. அந்த கிருஷ்ண சரித்திரத்தை எத்தனை அழகாக பாடியிருக்காரு தெரியுமா அந்த இதில். அதில் அவர் வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறிப்பை மூலை அந்த அந்த திருவியாரை வர்ணிக்கிறதும், அந்த காவேரி கரையில் எப்படி காற்றடிக்கிறது, அந்த புஷ்பங்கள்லாம் எப்படி ஆடுறது, அந்த காவேரி கரையில் அந்த காற்றை அனுபவித்து, அந்த தோட்டத்தை அனுபவித்து, அந்த பூக்களை அனுபவித்து என்னவா பண்ணியிருக்காரு தெரியுமா ஒரு கீர்த்தனங்கள். அதுக்குள்ளே போனோம்னா நிஜமாகவே அவர் ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் போய்ட்டுன்னு சொல்லலாம். இது எல்லாம் நௌகா சரித்திரத்திலே வருதா? இல்லை இல்லை, இதெல்லாம் தனி கீர்த்தனங்கள். தனி கீர்த்தனத்தில்? ஆமாம். நௌகா சரித்திரத்தில் அந்த போட்டில் போகிற அந்த கோபிகைகளுக்கு கர்வம் வருது. அந்த குழந்தைய நம்ம தான் அழிச்சுன்னு போகிறோம், நம்ம தான் காப்பாற்றணும், இந்த தண்ணிக்குள்ளே விழாமல் காப்பாற்றணும், எல்லாம் தாங்கள்ங்கிற ஒரு ஈகோவில் நினச்சிக்கிறாவா. அதை கிருஷ்ணன் பார்த்துட்டு இப்போ நீங்கள் தான் என்ன காப்பாற்றுறீங்களா அப்படின்னு இது யாரை காப்பாற்றுறான்னு அவளுக்கு சொல்லணுங்கிறதுக்காக அந்த படகுல ஒரு ஹோல் வர மாதிரி பண்ணி தண்ணி ஏறி அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் பகவானை வேண்டிக்கோங்க, இது நம்மளாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணுறோன்னு நினச்சிக்கிறதே தப்பு. அதில் அந்த ஒரு கோபிகைகளும் தனித்தனியாக ஒரு ஸ்டான்ஸாக பாடுவாள். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு. பர்ஃபார்ம் பண்ணியிருக்காளோ? நானே பண்ணியிருக்கேன் ஒரு ஃபீச்சர். டான்ஸஸ் ஆடியிருக்கா சில பேர். ஸோ அது ஒரு ஆப்பரா மாதிரி பர்ஃபார்மும் பண்ண முடியும். அதுவே ஆப்பரா தானே, கேய நாடகம் தான் இது. அவரே பண்ணியிருக்கார், கேய நாடகம்னே சொல்லியே பண்ணியிருக்கார். அது கேய நாடகத்துக்கு வர வேண்டிய பத்திய கத்தியங்கள்லாம் அதில் கொடுத்துருக்கார்.
அதை முன்னாடி வந்து அந்த ஒரு நெரேஷன் இருக்கும், ஒன்னொன்றுத்துக்கும் நேர கீர்த்தனை மாதிரி இல்லாத நெரேஷன் ஒன்று உண்டு. இதெல்லாம் வந்து கேய நாடகத்துக்கு வேண்டிய லட்சணங்கள். ஓகே, அந்த லட்சணம் தவறாமல் அந்த 2 கேய நாடகம் பண்ணியிருக்காரு அவர். திருவையாறு விட்டு வெளியிலையும் வந்திருக்காரு. இங்கே மணலியே வரணும்னு சொல்லிட்டுக்கா அதை விட்டு வந்துட்டு தானே திருப்பதி வரைக்கும். ஆமாம், திருவத்தியூர் வந்திருக்கார், கோவூர் வந்திருக்கார், இங்கே மெட்ராஸே வந்திருக்காரு, பந்தர் ஸ்ட்ரீட்டில் இறங்கியிருக்காரு, 4ஆம் நம்பர் பந்தர் ஸ்ட்ரீட்டில் தியாகராஜர் இறங்கி. அதெல்லாம் நம்ம காப்பாற்ற, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம காப்பாற்ற தெரியல. நம்ம இந்தியாவில் அது ஒன்று தான், அதை தான் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம். அது பந்தர் ஸ்ட்ரீட் 4 நம்ம காப்பாற்றிருந்தோம்னாக்கா அவர் வந்து இறங்கியிருந்த இடம் அது. இப்போ அது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போக செய்யும் அந்த மூர்த்திகள் மேலே, அந்த அம்பாள் மேலேயும் கீர்த்தனை பாடியிருக்கார். லால்குடியில் பாடியிருக்கார். அதான் அந்த லால்குடி பஞ்சரத்னம் சொல்கிறோம். இந்த பஞ்சரத்னம்ங்கிறதுலாம் பின்னாடியவா கொடுத்த பேர். அது என்னத்தினால் 5 பண்ணாருங்கிறது நமக்கு காரணம் தெரியாது. 5 கிருதிகள் கம்போஸ் பண்ணியிருக்கார். இந்த பஞ்சரத்னம் இப்போ நம்ம பாடுறதே பின்னாடி வந்த பேர் தான். முதல்ல அவர் பஞ்சரத்னம்னு பண்ணலை, அதுக்கு முன்னாடி அந்த பேரும் கிடையாது, பஞ்சரத்னமும் கிடையாது. ஏன்னா இந்த வராளி வந்து அந்த மாதிரி இல்லவும் இல்லை, அதனால் அந்த 4 தான் இருந்தது. ஸோ அந்த 5 கிருதிகளை கம்போஸ் பண்ணிவிட்டு அது நம்ம அந்த 5 என்னத்தினால எடுத்தாருன்னு தெரியாது. அந்த 5ஆம் நம்பருங்கிறது ஏன் அவர் எடுத்தாருன்னு தெரியாது. இல்லை அது தானாக வந்துதா, அமைஞ்சுதா, இல்லை 5ங்கிறத பண்ணினாரா, அதெல்லாமும் நமக்கு தெரியாது. இந்த பஞ்சரத்னம்னு கொடுத்த பேர் நம்ம கொடுத்த பேர். அதான் சொல்கிறேன், அந்த கோவூர், லால்குடி, ஆமாம், பஞ்சரத்னம் நம்ம கொடுத்த பேர். அந்த 5 கீர்த்தனங்கள் இருக்குது. திருவொத்தியூர்லையும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. திருவொத்தியூர் திரிபுர சுந்தரி அம்பாள் இல்லையாங்க, சுந்தரினி தேவி, அங்கே பூரா அம்பாள் பேரில் பாடியிருக்காரு, ஈஸ்வரன் பேர்லேயே பாடல. தரிணி தெளிச்சுக்குண்டி அதெல்லாம் அம்பாள் பேரில் பாடியிருக்காரு. கோவூரில் எல்லாம் ஈஸ்வரன் பேரில் பாடியிருக்காரு, அம்பாளே இல்லை. இது 2 சேர்ந்து பாடினது லால்குடியில். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுக்குள்ளே போனேன்னா நீங்கள் ரொம்ப வெர்சடைல் கம்போசர் அவர். எல்லாத்துலேயுமே கிரகஸ்தர். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் போயிடுத்து போல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வம்சமே அதோட முடிஞ்சிடுத்து. நீங்கள் ஒன்று பார்த்தேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய மகான்கள் பிறந்து வேண்டாம் அவள் வம்சம் வந்து பிரமாதமாக வளர்றதில்லை. ஏதோ அவள் பாவத்தை கழிக்கிறதுக்கு பிறந்துட்டு அதோட முடிச்சு விட்றாரு பகவான் நினைக்கிறேன். அவருடைய லீலைகளை நம்மளால் சொல்ல முடியாது என்னத்தினாலேங்கிறது. இப்போது தீட்சிதருக்கும் ஒன்றும் கிடையாது. அவருடைய தம்பியினுடைய ஸ்வீகார புத்திரனா தான் சுப்ரமணிய தீட்சிதர் வந்தார். ஸோ அதை எடுத்துட்டு அது ஒரு மகாசமுத்திரம். அதனால இப்போது அதோட முடிஞ்சுடுத்து தியாகராஜ சுவாமியினுடைய வம்ச பரம்பரைன்னு சொல்ல வரைச்சே. பட் அவருடைய சிஷ்யான்னு அவருக்கு இருக்குது. அவருடைய பிரதர்ஸ் இருந்திருக்காள், அவள் வழி யாரான வந்திருக்கலாமா இருக்கான்னு சொல்கிறா. யாரும் சங்கீதத்தில் வந்ததாக தெரியல. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, தீட்சிதர் நிறைய ஊருக்கு போன மாதிரி இவர் நிறைய ஒன்றும் ட்ராவல் பண்ணலன்னு சொல்கிறா. ஆமாம், ஜஸ்ட் 1 or 2 trips அந்த வாஸ்தவம் தான். அவர் திருவையாறுலேயே இருந்து ஆமாம் பண்ணுங்க. அவர் தீட்சிதர் நிறைய இடத்துக்கு போய்ட்டு க்ஷேத்திர வரிசைகளை அவர் நிறைய கீர்த்தனங்கள் பாடியிருக்காரே. இவர் என்னத்தினாலேயே அவர் நான் என்ன இருப்பிடம் வைகுண்டம்னு இவர் அந்த தான் உண்டு, தன் ராமர் உண்டு, தன் பூஜை உண்டு, தன் சங்கீதம் உண்டுன்னு இருந்திருக்கார். சங்கீதத்துலேயும் இவர் மகா மேதாவியாக இருந்திருக்கார். அதை ஒன்று சொல்லணுமோ இல்லையோ, சின்னத்துலேருந்தே சங்கீதத்தில் மேதாவியாக இருந்திருக்கார். இவன் அம்மா பாடுவா அப்படின்னு சொல்கிறா. அதனால் ஆற்றுலேயும் அந்த பாட்டு சப்தம் காதலியே விழுந்துட்டுருக்கு. அதனால் சங்கீதத்தில் இவருடைய மேதாவித்தனத்தை, சங்கீதத்தில் அவர் மேதாவித்தனத்தை பார்க்கலாம், சாகித்யத்தில் அவர் மேதாவித்தனம், அவருடைய சம்ஸ்கிருத பாஷா ஜானம் இருக்கே அதுலேயே மேதாவித்தனம். அவர் பாஷா ரொம்ப சிலதெல்லாம் பார்த்தா அஸ்டானிஷிங்காக இருக்கும். அவ்வளோ அழகாக அந்த சம்ஸ்கிருதத்தை யூஸ் பண்ணியிருக்கார் அவர். ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்துக்கு பல வார்த்தைகளை சொல்லி, ஒரு பிரம்மானந்தம்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க. வாகீஷானந்தம், கமலஜானந்தம், கமலபவானந்தம். அந்த அந்த சம்ஸ்கிருதத்தில் பூந்து விளையாடிருக்கான்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி அந்த ஒரு பிரம்மானந்தம்ங்கிற வார்த்தையை சொல்லணும்னாக்க ஒவ்வொரு கீர்த்தனத்திலையும் ஒரு மாதிரி சொல்லியிருக்கார். தியாகராஜ சுவாமி இயற்றிய ஒரு அழகான கிருத்தியை கலைமாமணி டாக்டர் சுந்தரும் அவரோட டிசைபிள்ஸும் இப்ப பாட போறாங்க, பாருங்க. யௌவரே ராமைய நீசரி 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 யௌவரே ராமைய
ಸರಿಯೋ ಬರೆ ರಾಮಯ್ಯ ನೀ ಸರಿಯೋ ಬರೆ ರಾಮಯ್ಯ ನೀ ಸರಿಯೋ ಬರೆ ಭಗವಾನಿಗೆ ಸೋದರುಡನೆ ಸಗ ಭಗವಾನಿಗೆ ಸೋದರುಡನೆ ಸಗ ಭಗವಾನಿಗೆ ಸೋದರುಡನೆ ಸಗ ಭಕ್ತಿ ನರಿಯೇಲಗ ಪಟ್ಟ ಮೋಸಗ ಭಕ್ತಿ ನರಿಯೇಲಗ ಪಟ್ಟ ಮೋಸಗ ನಗದಾದ ಸುರಭೂ ಸುರಪೂಜಿದವರ ನಗದಾದ ಸುರಭೂ ಸುರಪೂಜಿದವರ ನಾಗಶಯನ ಜಗರಾಜನುತ ನಾಗಶಯನ ಜಗರಾಜನುತ ಸರಿ